அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, அக்டோபர் 29ஆம் தேதி நமக்கு அந்த யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆர் பப்ளிக் ஆர்டர் நடவடிக்கை மூலியமாக உங்களுடைய இந்த நேம் ஆஃப் காட் சேனல் இந்தியாவில் தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை பார்த்தோன்னே நமக்கு அதிர்ச்சி தான். அதாவது தேசிய பாதுகாப்பு அல்லது பொது ஒழுங்கு நடவடிக்கை மூலியமாக தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அதெல்லாம் எதுவுமே சொல்லப்படலை. காரணத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்மளே சரிப்படுத்தியிருக்கலாம். சில வீடியோஸ்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோக்களை நம்மளே நீக்கி இருப்போம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சேனல் இப்படி முடக்கப்பட்டதுங்கிறது நமக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான். அதை பத்தி ரொம்ப டீப்பாவும் நம்ம பேச விரும்பல. ஆனா அதே சமயம் எந்தெந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, இமாம் மஹதி சம்பந்தமான சில வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம். அதுல உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசியிருந்தோம். அதே மாதிரி புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம், அதாவது யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை அப்படிங்கிற அந்த புத்தகம் சம்பந்தமான சில வீடியோஸ்களை போட்டிருந்தோம். அதுலயும் உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசியிருந்தோம். அதுவும் கொஞ்சம் பிரச்சனைக்கான ஒரு விஷயமாக அவர்கள் கருதி இருக்கலாம். ஆகையினால இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். ஆனா அந்த வீடியோஸை நம்ம நீக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா நம்மளே நீக்கி இருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனுடைய நாட்டம் அதுவாக இருக்கிறது. அந்த சேனல் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இனி எந்த விதமான அப்லோடும் அதுல செய்யவும் முடியாது. அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இனி அந்த சேனல்ல வீடியோஸ் வராது அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். இது எனக்கு வருத்தமா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிறு வருத்தம் தான் இதுல எனக்கு இருக்குதே தவிர பெரிய வருத்தம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சேனலுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறையழைப்பு பணிக்காக அந்த சேனல் இயங்குனது அப்படிங்கிறது தான் உண்மை. அது பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீடியோஸ் கூட நம்ம பொருளாதார அடிப்படையில எந்த வீடியோஸும் அதுல போட்டதா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது பொருளாதாரத்துக்காக அந்த 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 சேனலை நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதிகமான வீடியோஸ் வந்திருக்கும். ஆனா மாசத்துக்கு 2, 3 அந்த அளவுல தான் அதுல வீடியோஸ் வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அது அழைப்பு பணிக்காக மட்டுமே அந்த சேனல் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். மற்றபடி பொருளாதார நலன் சார்ந்து அந்த சேனலை நம்ம இயக்கல அப்படிங்கிறதுனால அது இறைவனுடைய நாட்டம், அது நடந்திருக்கு. இனி வரும் காலகட்டத்துல நாமளும் கொஞ்சம் பக்குவப்பட்டு பண்பட்ட சில பேச்சுக்களை பேசுறோம். நம்மளுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மென்மையாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னமும் நம்மளுடைய பேச்சுக்கள் இன்னமும் கொஞ்சம் கண்ணியமானதாகவும் கொஞ்சம் பக்குவப்பட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல கவனத்துல கொள்றோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுடைய பேர் அந்நூர் அப்படின்னு வச்சிருக்கோம், பேர் ஒளி. இந்த சேனல்ல இனிமே ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அதிகமான மக்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் சரி, நீங்க பண்ணக்கூடிய அந்த ஷேரும் சரி, அடுத்தவர்கள் கிட்ட போய் இது அதிகமா போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொள்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான சப்ஸ்கிரைபர் உள்ள வர்றாங்களோ, ஷேர் போகுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த பணி செய்யறதுக்கு அதனால இதை நீங்க செய்யணும் அப்படின்னு நான் இது மூலியமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக அந்த சேனல் இயங்கி இருக்கு. 2015 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நமக்கு நம்ம திரும்பவும் சொல்றோம், நமக்கு கண்டென்ட்டை விடவும் பொது அமைதியும் நாட்டின் நலனும் தான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல நாடுகள் இன்னைக்கு உள்நாட்டு போர்லையும் நிலையில்லாத அரசியல்லையும் மூழ்கி இருக்கும் பொழுது இந்தியா மாதிரியான சில நாடுகள்ல மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் நம்மளுடைய பேச்சுக்களும் மிகவும் பண்பட்ட ஒரு நிலையில் தான் இனி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். நம்மளுடைய வழியில் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம். ஆனால் கவனமாகவும் ஒரு பக்குவத்துடனும் சென்று கொண்டிருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். இந்த சேனலுடைய பேர் அந்நூர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது பல பேருக்கு போய் சேரட்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே.